மனைவியோடு சேர்ந்து தொழில் பார்க்கலாமா அப்படி தானே கேட்குறீங்க. குருஜி மனைவி ஜாதகம் என்னுடன் இணைந்து தொழில் பார்க்கலாமா? வாழ்க்கையிலே அணைஞ்சிட்டாங்க, வாழ்க்கையிலே உதவாங்கிக்கிட்டு இருக்கிறோம் பொண்டாட்டிக்கிட்ட. அப்புறம் என்ன பொண்டாட்டி கூட சேர்ந்து தொழில் பண்ணால் என்ன? அந்த மாதிரி என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு உட்காந்துட்டு கல்லாப்பட்டியை பார்த்துட்டு அப்படியே பார்த்த மாதிரி நடிச்சுட்டு காசத்துக்கு போட்டு எந்திரிச்சு வெளியே போக வேண்டியதானே. பெண்கள் வேலை செய்து நம்மளை காப்பாற்றுறதுக்குன்னே என்ன பிறந்திருக்கிறாங்க. மனைவி ஜாதகம் என்னுடன் இணைந்து தொழில் பார்க்கலாமா? ராகு மற்றும் குருதசை எப்படி இருக்கும்? எதிர்காலம் ஆரோக்கியம் சிறப்பாக உள்ள யோக ஜாதகமா? பெயர் நித்யா. 7ஆம் பாவகம் வலுத்திருக்கும். ஏன் இப்போ தான் அண்ணன் கேள்வி கேட்டார்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஹஸ்பண்டு கேள்வி கேட்குறீங்க. 30/3 1988 பாருங்கள் 7ஆம் பாவகம் எவ்வளோ சுபத்துவமாக இருக்குன்ட்டு. 8:15 PM திருவண்ணாமலையில் பிறந்த சகோதரி. மனைவி ஜாதகம் என்னுடன் இணைந்து தொழில் பார்க்கலாமான்னு கேட்குறீங்களா? மனைவியோடு இணைஞ்சு நீங்கள் தொழில் பார்க்கலாமான்றத மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். சரி ஜோசியம் பொய்க்காதுங்க. சொன்னா 7ஆம் பாவகம் எப்படி சுபத்துவமாக இருக்குன்ட்டு. 7ஆம் பாவகத்தில் குரு 7ஆம் பாவகாதிபதி உச்சம். ஆயிரக்கணக்கான லைவில் பேசியிருக்கிறார். முன்னரே ஜாதகத்தை சொல்கிறது எல்லாத்துலேயுமே எந்த ஒரு விதத்திலும் நான் போடுவதற்கு முன்பாக ஒரு ஜாதகத்தை சொன்னேன்னா அது அவ்வளவு அக்யூரேட்டாக இருக்கும். 7ஆம் பாவகாதிபதி உச்சம், 7ஆம் பாவகத்தில் பங்கமற்ற குரு. இந்த பொண்ணு வந்த உடனே தாங்க நல்லா இருக்கிறீங்க லைஃப்பில். இந்த மாதிரி பெண்கள் ஜாதகமெல்லாம் கணவனுக்காகவே பிறந்தவர்கள், கணவனை உயர்த்துவதற்காகவே பிறந்தவர்கள். இந்த பொண்ணு கழுத்தில் என்னைக்கு தாலி கட்டினீங்களோ அன்னையிலிருந்து நல்லா இருக்கிறீங்க. 2 பாயிண்ட் தாங்க. காரகம், ஆதிபத்தியம், சுபத்துவம், பாவத்துவம். 7ஆம் அதிபதி உச்சனாகி 7ஆம் வீட்டில் பங்கமற்ற குரு, செவ்வாயின் பார்வையை மற்றும் பெற்றிருக்கின்ற அருமையான குரு இருக்கிறார். இந்த பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு உயர்றதை தவிர வேறு என்ன வேலை உங்களுக்கு? அருமையான ஜாதகம். சகோதரியோட ஜாதகம் மிக அருமையாக இருக்கிறது. சரி, ராகு மற்றும் குரு தசை. இதனை எடுத்து என்ன ராகு தசை எவ்வளோ என்ன வேலை செய்யும்? சனி தசையாக தான் வேலை செய்யும். 2027 சனியோடு சேர்ந்து புதனோடு இருக்கிறார். சனியும் யோகர், புதனும் யோகர். இந்த இடத்துல நீ தான் சொல்கிறியே சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறியே. ஆமையா, சனியுடைய ஆதிபத்தியங்கள் நன்றாகத்தானே இருக்கும். அப்போ சனியும் பார்க்குறார், புதனும் பார்க்குறார். சனி 5 குடையவர், புதன் 9 குடையவர். பஞ்சம பாக்கியாதிபதிகள் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார்கள். 9, 10 குடையவர்கள் சேர்ந்தால் லாபம்னு சொன்னல. ராகு எப்போ நல்ல பலன்களை செய்வார்? தர்ம கர்மாதிபதிகளுடைய தொடர்பை பெற்ற ராகு நல்லதை செய்வார்னு சொன்னா 10ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாகி போய்கொண்டிருக்கும் போது 10ஆம் அதிபதி அப்படியே ராகுவை பார்க்க, 9ஆம் அதிபதி ராகுவோடு இணைந்திருக்க, ராஜயோகாதிபதி குருவின் பார்வை வாங்கிய ராஜயோகாதிபதி அப்படியே ராகுவை பார்க்க, இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் உங்களுக்கு? 5, 9, 10 குடையவர்கள் ராகுவோடு தொடர்பு கொண்டு ராகுவை பார்க்கின்ற சனியின் பீடைத்தனம், பாவத்துவம் குருவால் விளக்கப்பட்டு கோணத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு அருமையான பலன்களை செய்வாரே. ராகு திசை, குரு திசை புருஷனை நல்லாக்குவார். 6க்கு 2 அமர்ந்து 3ஆம் இடத்தோடு தானே தொடர்பு கொள்கிறாரு. 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளலையில் குரு. அப்புறம் என்னங்க? இந்த பொண்டாட்டியை கட்டினதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க, வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க. உண்மையான நம்ம இந்திய பெண்களை உண்மையை சொல்லணுங்க. இந்திய பெண்கள் நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஃபாரின்லேருந்து வர்றதெல்லாம் பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்த எல்லா ஆம்பளையும் கொடுத்து வச்சவன். தானே இன்றைக்கி படித்து, தானே இன்றைக்கி வேலைக்கு போய், தானே புருஷனையும் உட்கார வச்சு சோத்தை போட்டு திட்டி ரசச்சோறு போட்டால் கூட முட்டா பயலாக இருக்கிறேன்னு சோத்தையும் போட்டு ஆஃபீஸுக்கும் போய் புள்ளையும் பார்த்து புள்ளையையும் படிக்க வச்சு புள்ளையும் சுமந்துட்டு போயின்னு ஒரு பெண் அடைகின்ற அவஸ்தை அவ்வளவு அவஸ்தை. ஆனால் அவ்வளவும் தன்னுடைய குடும்பத்திற்காக அவள் இது பண்ணுறான். இந்த இப்போ நான் சொன்ன அத்தனை உதாரணத்திற்கும் உங்களுடைய மனைவி, இந்த சகோதரி முழுக்க உதாரணமாக இருப்பார். ஜாதகத்தை போடுவதற்கு முன்பாகவே உங்களுடைய மனைவியுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகம் சுபத்துவம் என்று சொல்லிட்டு தான் ஜோசிய ஜாதகத்தையே போட்டேன். 7ஆம் பாவகாதிபதி உச்சம், பாவகத்தின் குரு அமைப்பு, கணவனை உயர்த்தக்கூடிய அமைப்பு. செவ்வாய் தசையில் தான் கொஞ்சம் டல்லு. 2027க்கு பிறகு வரக்கூடிய ஒரு 30-34 வருடங்கள் குரு தசையும் புதன் தசையும் கணவனுக்கும் தனக்கும் உயர்வை தொழில் மூலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்குது. மனைவி ஜாதகம் என்னுடன் என்ன கேட்டீங்க? என்னுடன் இணைந்து தொழில் பார்க்கலாமா? ஒரே வார்த்தையில் ப்ரெடிக்ஷனை முடிச்சிடுறேன். மனைவியோட சேர்ந்து தொழில் பண்ணுங்க, அதுதான் உண்மை. அவங்கள முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அவங்க இதில் பண்ணுங்க. பேரில் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். பேரில் ஒன்றுமே கிடையாது.
மனைவியை தொழில் பார்க்க விட்டுட்டு பக்கத்தில் அசிஸ்டண்டாக இருங்க, நல்லா இருப்பீங்க, வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் இப்போ வேண்டாம். சிம்மராசி இல்லையா, பூர நட்சத்திரம் இல்லையா, 2027 10வது மாதத்திற்கு பிறகுதான் ராகு அமைகிறது. தொழில் பற்றின ஒரு எண்ணங்களை, அதுக்கான அந்த ப்ரொப்போசல்னு சொல்லுவோம் இல்லையா, பேப்பரில் இருக்கிறத அப்படியே இது செயல் திட்டங்களாக மாற்றுவது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உங்களுக்கே ஃபினான்ஷியலாக பொசிஷன் நல்லா இல்லை. மனைவியின் சிம்மராசி, மனைவியின் அஷ்டமச்சனி உங்களை பாதித்தே தீரும். ஆகவே பொறுமையாக இருங்க. அடுத்த ஜூன் மாதத்திற்கு பிறகு சிம்மராசிக்கான அஷ்டமச்சனி முடிந்ததற்கு பிறகு டக்குன்னு சில கிளாரிட்டி கிடைச்சிடும். தொழில் ரீதியாக அருமையான அற்புதமான ஜாதகம். 9, 10, 5 குடையவர்கள் வலுத்து ராகுவோடு தொடர்பு கொண்டு அதிர்ஷ்டஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் இந்த சகோதரிக்கு, இந்த சகோதரியின் மூலமாக கணவராகிய உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.